ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹாங்ராங் ரிட்டன் வந்திருப்பான். சரியா அந்த நேரம்னு பார்த்து அந்த வெள்ளை பேயும் மறுபடியும் அந்த மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கார லேடி அந்த பேயை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஜே இருக்கால, அவளுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருப்பாங்க போல. அவங்க கூட சேர்ந்துட்டே போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய குழந்தைங்க காணாமல் போன மாதிரி சில பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த குழந்தைங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, எத்தனை குழந்தைங்க காணாம போனாலும் என்ன பண்றது, யார் இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல அவ பிரதரும் வர ஒருத்தன், இத்தனை வருஷமா நம்ம தேடியும் கிடைக்கலனா இதுக்கு மேலேயும் கிடைக்கவா போறான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஹோப்பே இல்லாம பேசும்போது அங்க இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும் அப்படியே தலையிலே அடிக்கிறான். நம்ம ஜேவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் வரான். அவன் வந்துட்டு ஊருக்குள்ள இன்னொரு குழந்தையும் காணாம போயிருச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது வேற எந்த குழந்தையும் கிடையாது. நேத்து நைட்டு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார லேடியா ஒரு வெள்ளை பேய் பயன்படுத்திருக்கோம்ல, அதான் சின்ன வயசுல நம்ம ஹாங்ராங்க துரத்துனா அதே வெள்ளை பேய் தான். அந்த பேய் தான் அந்த வேலைக்காரியை பயம் கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையையும் கடத்திட்டு போயிருக்கு போல. இப்போ இந்த விஷயம் நம்ம ஜேவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த குழந்தையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேலைக்காரி கிட்ட சில விஷயங்களை கேட்கணும். அந்த வெள்ளை பேய் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குழந்தையை கடத்திட்டு போனா அந்த வெள்ளை பேயை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அது பேய் தானா அப்படின்றதுலேயே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த ஆடு மாடுங்களெல்லாம் சந்தையில் விற்கிற மாதிரி இந்த குழந்தைங்களை கடத்திட்டு வந்துட்டு ஒரு கும்பல் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லீகலாக சில பேர்கிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அடிமையா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்லாம் இருந்திருப்பாங்கல்ல, நல்லா பயங்கரமா உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கிற மாதிரிலாம். அவங்க எல்லாருமே இப்போ டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அரசு அதிகாரிங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கடைசியா இப்போ ஒரு பையன் காணாம போயிருப்பான்ல அந்த வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசு அதிகாரிங்க, எங்களை அரசர் தான் அனுப்பி வச்சாரு. உங்க வீட்டுல உங்க பையன் காணாம போயிட்டானா அதுக்காக தான் விசாரிக்கிறதுக்கு எங்களை அனுப்புனாரு. இங்க வேலை பார்க்குற எல்லார்ட்டையுமே நாங்க பேசணும், நிறைய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை, நாங்க ஆல்ரெடி விசாரிச்சு பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்ல இருந்தாலும் நாங்க ஒரு டைம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வேற வழி இல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பட் இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். நம்ம ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முன்னாடி வந்து அரசு அதிகாரிகள் மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல பின்பக்கமா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜேவோ அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் நுழையிறாங்க. எதுக்காகனா கடைசியா அந்த பேய் கிட்ட ஒரு வேலைக்கார லேடி மாட்டிருப்பாள்ல, அவ தான் அந்த குழந்தைய ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இந்த வீட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வேலைக்கார லேடிக்கு பயங்கரமா ஏதோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க போல. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவளை காப்பாற்றணும், அதுக்கப்புறமேட்டு தான் விசாரணை ஆரம்பிக்கணும். நேத்து அவ என்ன பார்த்தா ஏது பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த வேலைக்கார லேடியை காப்பாற்றுறதுக்காக உள்ள வந்திருக்காங்க. இப்படி ஒரு செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஏலத்துல விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க போல. ஆனா அதை பார்த்து கூட அவங்க பாவப்படாம ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம், இவளுக்குள்ள இன்னொரு குழந்தையும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. சோ அப்படிலாம் இவங்க ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வெளியிலேயே காவலுக்கு ஒருத்தர் இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்கும்போது அந்த கதவு சந்தோட ஓட்டையிலே அவன ஒருத்தன் கத்தியை விட்டு அவனை அப்படியே கொன்னுறான். யாரா அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண் அப்படியே நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அப்பதான் தெரியுது அதுதான் நம்ம ஹாங்ராங்க. இவன் என்னடா திடீர்னு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல அந்த வேலைக்கார லேடியை தேடி நம்ம ஜே அந்த வீட்டுக்கு போயிருப்பாள்ல, சோ அங்க அந்த வேலைக்காரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க அவளை காணோம். என்ன இங்க தானே அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது அங்க மண்ணுக்கு அடியில அவளை போட்டு பயங்கரமா பொதிச்சு வச்சிருக்காங்க. அட பாவிகளா, இந்த அளவுக்காடா குடும்பப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வந்து அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தோண்டிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹாங்ராங் அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருப்பான்ல, அந்த இடத்துக்கு பின்னாடி இன்னும் நிறைய குழந்தைங்களை அதே மாதிரி தான் கூண்டுல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹாங்ராங்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்போ நம்ம ஹாங்ராங் கூடயே பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்திருப்பான். அதான் அந்த வாய் பேச முடியாத ஒருத்தன் கூட இருந்திருப்பான்ல, அசிஸ்டன்ட் மாதிரி, அவனும் இங்க வந்திருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல அந்த குழந்தைங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. கத்தியை வச்சு சரக்கு சரக்குன்னு ஒரே சொருவு தான், எல்லாருமே கீழே விழுந்துட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹாங்ராங் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி சண்டெல்லாம் போடுவான் போல. இதில் தான் நமக்கே தெரியுது. அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு பக்கம் காப்பாத்தி விட்டுறான், அவங்களும் ஓடி போயிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம ஜேவோ அந்த வேலைக்கார லேடியை காப்பாத்தி எப்படியோ பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்க எல்லாருமே கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அந்த அரசு அதிகாரிகள் மாதிரி போயிருப்பாங்கல்ல, அவங்க முத கொண்டு எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அந்த வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹாங்ராங் எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திட்டான். பட் இருந்தாலும் இங்க இந்த மனுஷங்களை வாங்கக்கூடிய சில மிருகங்கள்லாம் இருக்குதுல்ல, அதுங்க எல்லாருமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விளக்கு இருக்கும், அதை அப்படியே பாத்தீங்கன்னா அங்க எரிச்சு விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் மொத்தமா எரிய ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இடமே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துடைய ஓனர் ஒருத்தர் இருப்பான்ல, இந்த குழந்தைங்க எல்லாருமே வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருந்த மெயினான ஒரு ஆளு, அவன் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை வித்து நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் போல. அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹாங்ராங் அங்கேயும் வந்துடுறான். வந்து அப்படியே அவனை கத்தியை வச்சு நெஞ்சிலே இறக்குன்னு இறக்குறான். ஆக்சுவலா இப்பதான் நமக்கே தெரிய வருது, நம்ம ஹாங்ராங்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருப்பானா, ஒரு குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருப்பான். அந்த குழந்தை இங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், இவன் தான் கடத்திட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் வந்திருப்பான். இப்போ அந்த குழந்தையோட
குழந்தையோட ஓவியத்தை காட்டி இந்த குழந்தை எங்கடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதோட ஃபேஸ் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் பேரையே சொல்றான். ஓ அந்த குழந்தையா, அந்த குழந்தைய வெள்ளை கலர்ல ஒரு பேய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹாங்குராங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேய் தான் வந்து கடத்திட்டு போயிருக்கு போல. சோ இவன் இப்படி நினைக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவன் தான் நம்ம ஜேவோட தம்பி அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஜேவோட தம்பி ஹாங்குராங்கையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த வெள்ளை கலர் பேய் துரத்திட்டு போன மாதிரி நம்ம பார்த்திருப்போம் காட்டுக்குள்ள. சோ இப்போ இவன் இப்படி சொல்லும்போது நம்ம ஹாங்குராங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே தோண ஆரம்பிக்குது. சோ அதை நினைச்சு அவன் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும்போது இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஜே இருக்கான்ல, அவ அந்த வேலைக்காரியை கூட்டிட்டு அவளுடைய இடத்துக்கு வந்துட்டா. சோ இப்போ அவகிட்ட கேக்குறா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நீ உதவணும், அன்னைக்கு நைட்டு அந்த பையனை கடத்திட்டு போனா அந்த வெள்ளை கலர் பேய் எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு, கொஞ்சம் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இது ஒரு வயசான பெரிய பேய் மாதிரி இருந்துச்சு. அதோட முடி எல்லாமே வெள்ளையா இருந்துச்சு. அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமா சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜே கேட்கும்போது சின்ன வயசுல ஹாங்குராங்கும் பாத்தீங்கன்னா கனவுல அடிக்கடி அந்த பேயை பார்த்ததா சொல்லியிருப்பான். இவ எப்படி சொன்னாலோ அதே மாதிரி எக்ஸாக்டா சொல்லியிருப்பான் அவனும். அப்படி பார்த்தா என் பிரதரையும் அந்த பேய் தான் கடத்திட்டு போயிருக்கு, இது மூலமா அது கன்ஃபார்மா தெரியுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹாங்குராங் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டான்ல. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் காப்பாற்றினதுக்கு அப்புறம் அந்த இடத்தையே அந்த ஓனரோட சேர்த்து எரிச்சிட்டு வந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி கெத்தா வரான். இந்த நேரத்தில் நம்ம ஜே அவளுடைய நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இப்போ இந்த வேலைக்காரி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல என் தம்பி ஹாங்குராங்க்கு நடந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு அதை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்குராங் சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது அவன் காணாம போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்த பையன் திடீர்னு காலையில் பார்க்கும்போது ஆளை காணோம், எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அவனை அப்பவே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்த்தா அவன் வெளியில தோட்டத்துல பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். சோ அங்க இருந்து அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, தூக்குதல் நடக்கிற வியாதி இருக்கு போல, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் எங்க போனாலும் கண்டிப்பா மரணம் தான் அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம ஜேவுக்கு பயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம தம்பிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹாங்குராங் கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பா. டேய் தம்பி சொல்றா, அன்னைக்கு நைட் என்னடா ஆச்சு, எப்படா நீ வெளியே போய் தூங்குன அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லக்கா, எனக்கு கனவு தான் வந்துச்சு, ஏதோ ஒன்று என்னை துரத்திட்டே இருந்துச்சு, வெள்ளை கலர்ல முடியலாம் பயங்கரமா நிறைய இருந்துச்சு, அது பேய் என்னை துரத்திட்டே வரும்போது நான் பயந்து ஓடிட்டே இருந்தேனா, அப்புறம் காலையில இருந்து பார்க்கும்போது அங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஐயோ சரி ஏதோ கனவு தான் கண்டிருப்பான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதலா பேசியிருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவளுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கே என் தம்பி அதை சொல்லும் போது நான் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்தேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெள்ளை பேய் வந்து அவனை தூக்கிட்டு போக விடாம நான் தடுத்திருப்பேன், எல்லாம் ஏன் தப்பு தான், என் தம்பி தொலைஞ்சதுக்கு முழு காரணமும் நான் தான் அப்படின்ற மாதிரி பழி எல்லாத்தையுமே தூக்கி அவ மேல போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்குராங்க அந்த சின்ன பசங்க எல்லாருமே காப்பாத்திருப்பான்ல, இப்போ அவங்க எல்லாருமே சேஃபா அவங்களுடைய இடத்துக்கே ஒரு படகுல அனுப்பி வைப்பான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அங்கிள் என்ன இவங்க கடத்துறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க கடத்திருந்தாங்க, அப்போ அந்த இடத்துல நிறைய குழந்தைங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாம அங்க யாரோ ஒருத்தன் உட்காந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹாங்குராங்குக்கு சில பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இவனையும் கடத்திட்டு போயிருக்கும்ல அந்த வெள்ளை பைய, அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். அங்க ஒரு டிராயிங் வரையறவன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அந்த வெள்ளை பேய் கிட்ட அந்த குழந்தைங்க எல்லாரையுமே கொண்டு வர சொல்லுவான் போல, அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி அங்க ஏதோ ஒரு பெயிண்டிங் வரைவான் போல. ஆனா அது என்ன பெயிண்டிங், எதுக்காக அந்த மாதிரி குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறான் அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த குழந்தை சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஹாங்குராங் கேட்கும்போது மறுபடியும் அந்த ஓவியம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த பேயை யூஸ் பண்ணி மறுபடியும் குழந்தைங்களை கடத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த டைமாவது நம்ம அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் அந்த வாய் பேச முடியாதவங்க கிட்ட அவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹாங்குராங் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவனை தூக்கிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்திருப்பான்ல அந்த பெயிண்டர், சோ அவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல இருக்கான் போல. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவன் இந்த இடத்துக்கே வந்திருக்கான், அந்த ஓவியனை பத்தி ஏதாவது நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம மூஜின் இருக்கான்ல, அவன் வந்து சந்தையில அவங்களுடைய வியாபாரங்கள்லாம் எப்படி போகுது அப்படின்ற வரவு செலவு கணக்கு விவரங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவனுடைய வளர்ப்பாப்பா நம்ம மின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அவரும் இருந்தாலும் நீ இன்னும் வேற ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லப்பா, இப்போ ஹாங்குராங்கோட பேரை வச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் உண்மையான ஹாங்குராங் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம், அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. சரியா அந்த நேரத்தில் நம்ம மின்னோட ஒய்ஃப் வராங்க, அங்க வந்துட்டு என் பையன் ஹாங்குராங் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதை என்ன வந்து என்கிட்ட கேட்குற, அவன் என்ன சின்ன பையனா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது, என் பையன் ஹாங்குராங் இப்போ வேணும், அதுவும் இல்லாமல் இவன் எதுக்காக இப்போ வரைக்கும் இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கீங்க, இவனை வெளியே தொடுத்துங்க அப்படின்ற மாதிரி மூஜனை பார்த்து திட்டும்போது இங்க பாரு உன் பையன் ஹாங்குராங் வர வரைக்கும் இவன் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், அப்படி பார்க்கும்போது இவன் இந்த வீட்டில் இருக்க தகுதியான ஒரு ஆள் தான், தேவையில்லாமல் இவனை வெளியே போக சொல்லாத அப்படின்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் எதிர்த்து பேசும்போது அவங்களுக்கும் கோவம்
வந்துடுது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே என்னுடைய அப்பா உங்களுக்கு கொடுத்தது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே. என்னமோ நீங்க இதுக்கு ஓனர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க, நான் நினைச்சா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவளும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. நம்ம முன்னால எதுவுமே பேச முடியல, அப்படியே ஒரு மாதிரி வாயடிச்சு போயிடுறாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங் எங்க இருக்கான்னு காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு நூலகத்துல புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்கான். சரியா அந்த நேரத்துல நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட் அங்க வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ அவனுடைய அம்மா எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னோர்களோட போட்டோவும் முன்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களும் கேட்குறாங்க, வந்துட்டியாப்பா, இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா, அதோ அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்காருல அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவரை ஆனால் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவன் பொத்துன்னு விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறான். ஆஹா, என் பையனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மின் கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்க என் பையனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல, அவன் தாத்தாவோட போட்டோவை பார்த்த உடனே வணங்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தாத்தாவை பத்தின ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு, டே சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு சரியா தெரியல, ஆனா நான் தாத்தா பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மூலிகை வாசனை அடிக்கடி வந்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவனோட அம்மாவும் எங்க என்னோட அப்பா அடிக்கடி வயிற்று வலிக்காக ஒரு மருந்து குடிப்பார் தெரியுமா, சில மூலிகையோட மருந்து, அது வெளியாட்கள் யாருக்குமே தெரியாது, நம்ம குடும்ப ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா இவன் கண்டிப்பா என் பையன் தாங்க, என் பையன் ஹாங்ராங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் தான் ஹாங்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மூஜினும் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம ஜே கிட்டையும் சொல்றான். எனக்கு என்னமோ இவனை பார்த்தா மற்ற ஆளுங்க மாதிரி தெரியல, இவன் உண்மையாவே ஹாங்ராங்க தான் இருப்பானா, இருந்தாலும் எனக்கு ஏன் ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜே கிட்ட பேசும்போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா பேசுறாளே தவிர அவளோட நினைப்பு முழுக்க கண்டிப்பா இவன் தான் நம்ம தம்பி ஹாங்ராங்கா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா என்னன்னே தெரியல, நம்ம ஹாங்ராங்குக்கு மூஜின் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்குது. இவன் ஹாங்ராங்காவே இருந்தாலும் இவனை வந்து நம்ம இங்க வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு, இவன் ஹாங்ராங் இல்ல அப்படின்றதுக்கு, அப்படி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா போதும், இவன் இங்க இருந்து நம்ம அடிச்சு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே அந்த ரகசியமான ஒரு இடத்துல அந்த வேலைக்காரியை காப்பாற்றி கூட்டு வந்து வச்சிருப்பாள்ல, இப்போ அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை சேஃபாக இந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுறேன், ஏன்னா மறுபடியும் நீ அந்த வீட்டாளுங்க கிட்ட மாட்டினீங்கன்னா உன்னை விசாரிக்கிறன்ற பேரில் கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, எதை பற்றியும் கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, வாய் பேச முடியாதவன், அவன் வந்து வெளியில் ஏதோ ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே நைட்டு அதை வந்து நம்ம ஹாங்ராங்க கிட்டையும் அவன் சொல்கிறான். அதாவது சொல்ல முடியாது, அவனுடைய முதுகுக்கு பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி எழுதி காட்டுறான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா இந்த கிராமத்துல கடைசியா ஒரு வீட்டுக்குள்ள அந்த வெள்ளை பேய் வந்து அந்த பையனை கடத்திட்டு போயிருக்கும்ல, சோ அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரி வேற இப்ப காணாம போயிட்டா, அவளை விசாரிக்கிறதுக்காக அந்த வீட்டாளுங்க வச்சிருந்தாங்க, இருந்தாலும் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்றான். ஆனா அந்த வேலைக்காரியா அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கடத்தினதே நம்ம ஜே தானே. ஆனா இந்த விஷயம் எதுவுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியல, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட கையில பாத்தீங்கன்னா ஏதோ அடிபட்டிருக்கும் போல, ஏன்னா லாஸ்டா சண்டெல்லாம் போட்டிருப்பான்ல, அப்ப அவனுடைய கையில் அடிபட்டிருக்கு. அதுக்கான மருந்து பாத்தீங்கன்னா தேடுறதுக்கு நைட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஏதோ வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நம்ம ஜே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துணியை வந்து ஒரு மாதிரி துவைச்சிட்டு இருக்கா. என்ன மருந்து போடுறதுக்காக இங்கே வந்திருப்ப போல, எங்க போய் அடிபட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எங்க வேணா அடிபடுவேன், உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாரு, ஒரு தம்பின்ற பாசத்தில் நீ ஏதாவது என்கிட்ட இது வரைக்கும் பேசிருக்கியா என்ன, எரிஞ்செரிஞ்சு தானே விழுந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ என் தம்பியா இருக்க வாய்ப்பு இல்லடா, ஏன்னா எப்படி பார்த்தாலும் என் தம்பி என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டான், நீ தான் இப்படி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங்குக்கும் கோவம் வந்துடுது. உன் தம்பியை தொலைக்கும் போது உனக்கு இதெல்லாம் தெரியலையா, இப்போ வந்து தம்பியை காணோம் சொல்லி சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ துவைச்சிட்டு இருந்தா அந்த துணியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்துக்கிறான். அப்ப அதை குடுன்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பா. ஒரு கடத்துக்கு மேல ரெண்டு பேரும் அதை இழுத்துருவாங்க, அப்படியே கிழிஞ்சு போயிருது. அதை பார்த்து அவளும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. நீ நிஜமாவே என் தம்பியா இருக்க வாய்ப்பே இல்லடா, அவன் என்னைக்குமே என்னை கஷ்டப்படுத்தவே மாட்டான், இங்க இருக்க எல்லாருமே என்ன கெட்ட சக்தின்னு சொல்லும்போது கூட அவன் தான் என் பக்கத்திலேயே வந்து இருப்பான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி அவ ரொம்ப வருத்தப்பட்டு பேச. அடுத்த நாள் காலையில நம்ம ஹாங்ராங் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணிப்பெண் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நீங்க எங்க சின்ன ஐயா ஹாங்ராங் தான், எப்படி சொல்றேன்னா அவரும் இதே மாதிரி தான் இனிப்பு பண்டங்களை சாப்பிடும்போது அதை இலையில மடிச்சு வச்சு சாப்பிடுவாரு, ஏன்னா இனிப்பெல்லாம் கையில ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிடுறீங்க, நிஜமாவே நீங்க ஹாங்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களா நம்புறீங்க, ஆனா என் அக்கா நம்ப மாட்டாளே. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல உங்க மேல ரொம்ப பாசமா இருந்துச்சு, ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்ததுனால அவங்களால டக்குன்னு அதை நம்ப முடியலையா என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேவோட அம்மா வேற ஒருத்தங்க தானே, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தானே நம்ம மீன் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஹாங்ராங்கோட
அம்மாவை. ஸோ நம்ம ஜேக்கு பார்த்தீங்கன்னா அவ சொந்த அம்மாவோட நினைவு நாள் ஒரு நாள் வந்திருக்கும். அதுக்காக அவ என்ன பண்ணிருப்பானா நம்ம ஹாங்ராங்கையும் கூப்பிட்டுட்டு அதுக்கான சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அவ அம்மாவோட நினைவு நாள் அப்படின்றதுனால. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங்கோட அம்மா அங்க வந்துட்டு ஏண்டி என் பையனை இந்த மாதிரியான இலவுக்குலாம் கூட்டு வருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஜேவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பேச எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ தம்பி மேல இருக்க பாசத்துல தான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹாங்ராங்கும் சரின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுக்கிறான். நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில நினைவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த வெள்ளை பேயோட நினைவுகள் தான். அது மட்டும் இல்லாம அது கடத்தி கொண்டு போன இடத்துல அங்க ஒரு ஓவியன் இருந்திருப்பான்ல, அவன் இவனை டார்ச்சர் பண்ண அந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கொஞ்சம் எழுந்து வரான் காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். அது பார்த்தா நம்ம ஜே தான். சோ அவளுடைய ரகசியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க அவ அம்மாவோட நினைவு நாள் இன்னைக்கு போல. சோ அதுக்கான சம்பிரதாயம் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கா தனியா. அம்மா ஹாங்ராங்கோட பேருல இப்போ ஒருத்தவங்க வந்திருக்கான். அவ உண்மையான ஹாங்ராங் இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஒருவேளை என்னோட உண்மையான தம்பி ஹாங்ராங் அங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவனை அனுப்பிருங்கமா, ரிட்டன் மறுபடியும் பூமிக்கு அனுப்பிருங்க. அவனை நான் ஒரு டைமாவது பார்க்கணும், பார்த்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவனை காப்பாத்தாம விட்ட பாவினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்ம ஹாங்ராங்கும் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹாங்ராங்குக்கே தெரியுது இவ தம்பி மேல எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் நைட்டு நம்ம ஜே இருக்கால, அவ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே கூட்டிக்கிட்டு அந்த வேலைக்காரியை காப்பாத்திருப்பாள்ல அவங்கள சேஃபா வேற ஒரு இடத்துக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப வழியில பாத்தீங்கன்னா 2 பேர் வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியாம எப்படியோ அந்த வேலைக்காரியை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு போயிடாங்க சேஃபா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களை கிராஸ் பண்ணி போன அந்த 2 பேர் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹாங்ராங்கும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் தான். சோ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த வேலைக்காரி லேடி இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க இப்ப அந்த வேலைக்காரி இல்ல அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா இது இங்க தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ அவ எங்க போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம ஹாங்ராங்குக்கு தெரிய வருது. அட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜே அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போறான்னு நினைச்சேன்ல, அப்போ அந்த கூட்டத்துல தான் அந்த வேலைக்காரியையும் அவ கூட்டிட்டு போயிருக்கா. அப்படி பார்த்தா அந்த வேலைக்காரியை காப்பாத்தினதே இவ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்ராங்குக்கு இப்பதான் எல்லாமே தெரிய வருது. இந்த நேரத்துல நம்ம ஜே அந்த வேலைக்காரியை காப்பாத்தி கூட்டு போயிருப்பாள்ல, இப்போ எங்க கொண்டு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும் இவ்வளவு சேஃபா நம்ம ஒரு இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தங்க வச்சிருக்கா, ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துல. அப்ப அந்த இடத்துல அந்த வேலைக்காரி ஒரு விஷயத்தையும் சொல்றா, நீங்க எனக்கு பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பையன் காணாம போறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை கலர் பேயை அவ பார்த்திருப்பாள்ல, அப்போ அதோடைய கழுத்துல ஒரு எழுத்தையும் அவ பார்த்திருப்பா. அந்த எழுத்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே நோட் பண்ணிக்கிறா. ஸோ இவளை நம்ம ஹீரோயின் அப்படின்னே சொல்லி கூப்பிடலாம் இனிமேல. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம மூஜின் இருக்கான்ல, அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி இந்த ஹாங்ராங்கன்ற பேர்ல ஒருத்தங்க வந்திருக்கான்ல, அவன் யாருன்ற விஷயத்த போய் நீ வெளியே கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த அசிஸ்டன்ட் தான், ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நான் வெளியே போய் தேடிட்டு வந்தேன், ஒருத்தன் கிடைச்சிருக்கான் ஹாங்ராங்கன்ற பேர்ல, இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கவனோட பேரு ஒய்சு அப்படின்னு சொல்லும்போது ஓகே இவனை பத்தின விஷயத்தை தெரிஞ்சவனை போய் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஏதோ பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட போயிட்டு இவனை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா உடனே பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவங்க பிடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்ப நீ பதறி அடிச்சுட்டு ஓடுற, இவனை உனக்கு தெரியுமா தெரியாதா, அதுதான் எங்களோட கேள்வி அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவனோட ஆளுங்களா, என்னை கொலை பண்றதுக்கு அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இல்ல எங்களுக்கு தேவையானது எல்லாமே இவனை பத்தின விஷயங்கள் மட்டும் தான், அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் மனுஷனே கிடையாது, இவனோட பேரு ஒய்சு, இவன் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவான், இவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூஜினுக்குலாம் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனையா நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணில் அந்த வேலைக்காரி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த எழுத்து தான் அந்த பேயோட கழுத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னாடி வந்த நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன எழுத்து வரைஞ்சிட்டு இருக்கா, இந்த எழுத்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கும் தெரிஞ்சிருது இது அந்த பேயோட கழுத்தில் இருந்த ஒரு எழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இவனையும் அந்த பேய் கடத்திட்டு போயிருக்குல்ல, அப்போ அவனும் அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் பார்த்துருப்பான். அதனால தான் இவனுக்கு கிளியரா தெரியுது இது அந்த பேயோட கழுத்தில் இருந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க மூஜின் வந்துட்டு டேய் பின்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் காட்டிட்டு இருக்கான். அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கத்தி இறக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஹே இவன் சாதாரண ஆள் இல்ல ஜே, இவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன், இவனுடைய பேரு ஒய்சு அப்படின்னு சொல்லும்போது ஓ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி என்னடா உளறிட்டு இருக்க, நான் தாண்டா ஹாங்ராங்க, அதுவும் இல்லாம இப்போ அப்பா இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காரு, நீ என் மேல இப்படி கத்தி வச்சிருக்கிறத பார்த்தாருன்னா உன்னை என்ன பண்ணுவார்னு மட்டும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா அவனும் கத்தியை கீழே இறக்கிறான் வேற வழி இல்லாம. அப்புறம் அந்த இடத்துக்கு மின் வரும்போது உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா
அப்படின்னா, அப்பா நான் சும்மா அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், இந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி பாக்குறதுன்ட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்டிங்லாம் விட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள யோசிச்சிருப்பான்ல, இவன் தான் ஒய்ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான்ல. அதை வச்சு பார்த்தா இவன் ஹாங்ராங் கிடையாது, அதாவது நம்ம ஜேவோட தம்பி கிடையாது அப்படின்ற விஷயம் இப்போ நமக்கு தெரிய வருது. ஆனா இவன் யாரு, எதுக்காக இந்த மாதிரி பயங்கரமா எல்லார்ட்டையுமே போய் சொல்லிட்டு உள்ள வந்திருக்கான், இவனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்றது நமக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜே அந்த வேலைக்காரர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பேயோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்தெல்லாம் அவ கீழே போட்டு பார்த்துட்டு இருக்கா, இது எல்லாமே அந்த வேலைக்காரி தான் இவளுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்கள இப்போ அந்த கொள்ளக்கார கூட்ட தலைவா இருக்கான்ல அவன் வந்து பிடிச்சிட்டான். ஆமா எதுக்காக அந்த ஜே உன்னை காப்பாத்தி இங்க சேஃபா வச்சிருக்கா, அவகிட்ட நீ என்னெல்லாம் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க என்னை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அந்த பேயை பத்தின விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி வேற எதுவுமே என்கிட்ட அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்படின்னா அவ அந்த பேயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாளா, அதுதான் அவளோட தம்பியை கடத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. எப்பயுமே என் வழியில் அவ குறுக்க வந்துகிட்டே இருக்காளே, அவ தம்பியை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டா போல, ஏதாவது ஒன்று பண்ணி அவளை சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த கொலகார கூட்ட தலைவன் ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. அப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல மக்கள் எல்லாருமே நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே அந்த பேயை பத்தினது மட்டும்தான். யாருன்னே தெரியல. ஒரு சில பேர்லாம் பேயை அங்க பார்த்தேன்னு சொல்றாங்க, இங்க பார்த்தேன்னு சொல்றாங்க, அங்கெல்லாம் போவாதீங்க அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே பொருளை பேசிட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைங்க வரைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அந்த பேயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை பத்தின விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் பேசியிருப்பாங்கல்ல, அதுல நிறைய பேர் பேய் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்த நோட் பண்ணி இன்னைக்கு நைட்டு நம்ம அங்க போறோம், அந்த பேயை பிடிக்கிறோம், என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவளும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அம்பு வந்து அவளுடைய கதவுல பாயுது. அப்ப அதுல ஒரு சீட்டும் இருக்கு, இந்த மாதிரி நாங்க பிளேஸை மாத்திட்டோம், நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த இடத்துக்கு போயிடுறா, அவ ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணோம். ஆனா அந்த பேய் மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இவ போகும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவ ஒரு வேலைக்கார லேடியை காப்பாத்தி வச்சிருப்பாள்ல, அவ செத்து போய் கிடக்குறா. ஐயோ ஏ உனக்கு என்னடி ஆச்சு, யாரும் உன்னை இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி வேற யாரோ ஒருத்த வந்து நிக்கிறான். அது அந்த கொலகார கூட்ட தலைவன் தான். மாட்டினியாடி, உன்னை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த பிளானையே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஊருக்குள்ள இந்த மாதிரி பேயெல்லாம் இங்க சுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பொருளை பரப்பி விட்டுருக்கான் இவன். அதை நம்பி நம்ம ஹீரோயினோ அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தனியா வந்து மாட்டிக்கிட்டா வேற. சோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.